நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக, குறிப்பாக 26ஆம் தேதி வாக்கில் ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அந்த எழுத்துப்பூர்வமான பதிவிலேயே அடுத்து வரக்கூடிய 29 அல்லது 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது மீண்டும் அதிகரிக்கும் என்பதைப் போல நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அமைந்திருக்கின்றன. ஆமாங்க, இப்போ 29ஆம் தேதி அன்று இரவு 11:50 மணி வாக்கில் இந்த குரல் பதிவை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வரையில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை பார்க்கும்பொழுது தென் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான ஸ்ரீவைகுண்டம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ அதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் நம்ம 30ஆம் தேதியை அடைந்து விடுவோம். 30ஆம் தேதி அன்று நிச்சயமாக இன்றுடன் ஒப்பிடுகையில், அதாவது 29ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் 30ஆம் தேதி மேலும் கூடுதலாக சில இடங்களிலும் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்பொழுது வரையிலும் கூட சில இடங்களில் வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது. ஆனால் இதை விட அதிகரிக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம். சேலம் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில், பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில தினங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்ட பகுதிகள், இப்போ ஈரோடு மாவட்டம் நான் சொல்லும்போது, நாமக்கல் மாவட்டம் நான் சொல்லும்போது அதுவும் மேற்கு உள் மாவட்ட பகுதி தான். திருப்பூர் மாவட்டத்தையும் நான் இப்போ கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரேன். திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். அதாவது நேரத்தை பொறுத்து வெப்பச்சலன மழை எப்படி பதிவாகுங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான். தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழையெல்லாம் அவ்வப்பொழுது பதிவாகும். ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்பொழுது வரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் உற்று நோக்கும்பொழுது சித்தாறு அணை, இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, அங்கே 41 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அருமனை, இதுவும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான், அங்கே 36 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. சித்திரன்கோடு, இதுவும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான், அங்கே 34 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் 34 மில்லிமீட்டர் அளவு மழை. அதே போல் பெரியசாமிபுரம் தென்காசி மாவட்டம், அங்கே 30 மில்லிமீட்டர் அளவு மழை. கல்லம்புடி தென்காசி மாவட்டம் 30 மில்லிமீட்டர் அளவு மழை. கீரிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர் அளவு மழை. சிவந்திப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் 21 மில்லிமீட்டர் அளவு மழை. சொக்கம்பட்டி தென்காசி மாவட்டம் 21 மில்லிமீட்டர். அதே போல் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சுற்று வட்டார பகுதிகளிலும் 18 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 16 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு அருகில் ஒரு பகுதியில், ஏற்காடு குண்டூர் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் ஆகிருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 14 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகள் மிக சொற்பமான அளவில் இருக்கிறது என்பது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல வரோம். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, அடுத்த 24 மணி நேரத்திலும் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மைசூர் மற்றும் எப்படி சொல்கிறது, நீலகிரி மாவட்டத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். அதே போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், தாளவாடி சுற்று வட்டார பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள், பர்கூர் மலைப்பகுதிகளில் கூட மழையெல்லாம் அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும். வேலூர் மாவட்டத்திலும் கூட மழையானது பதிவாகலாம். வேலூர் மாவட்டத்தில் வெப்பநிலையும் அதிகரிக்கும். இப்போ அதையுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் கடந்த 26ஆம் தேதி பகிர்ந்திருந்த அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். கடலோர பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிற்பகல் நேரத்தில் நண்பர் கூட என்னை வந்து அலைபேசியின் வாயிலாக அழைத்து சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேற்கு உள் மாவட்டத்தில் அவர் வந்து இருக்கார், இதுக்கு மேலேயே மேற்கு உள் மாவட்டத்தில் எங்களுக்கு வெப்பநிலை கூடுதலாக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வியை முன் வச்சிருந்தார். இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு வெப்பநிலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அது வந்து எடுத்துக்காட்டுது. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிப்ரவரி மாத 15ஆம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை வந்து கூட ஆரம்பிச்சிடும் மேற்கு உள் மாவட்டத்தில். அதனால தான் நம்ம பிப்ரவரி மாதம் மத்திக்கு பிறகு ஈரோடு மாவட்டத்திலலாம் செஞ்சுரி அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பலமுறை பகிர்ந்துருக்கிறோம். இது நம்மளை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக
தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதன் பிறகு மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மேற்கோள் மாவட்டங்கள்லாம் பயங்கரமாகவே இருக்கும். ஏப்ரல் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வெப்பநிலை இருக்கும். இடையே இடையே வெப்பச்சலன மழையானது பதிவாகும். இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்பச்சலன மழை ஒரு லாங் கேப் கொடுத்துட்டு இந்த மாத தொடக்கத்தில் பதிவான அந்த மழை அதன் பிறகு வந்து பயங்கரமான ஒரு கேப் இருந்தது. அதில் ரொம்ப வறண்ட ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே வந்து வெப்பநிலை அப்போ வந்து அதிகமாக தான் இருக்கும், அதை யாராலையும் மறுக்க முடியாது. பட் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் வந்து விட்டது. இனி பிறக்க இருக்கக்கூடிய மே மாதத்தில் நிச்சயமாக அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு இடையே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை வாய்ப்புகளை மேற்கு உள் மாவட்ட பகுதிகளும் வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளும் உட்பகுதிகள் கூட அங்குமிங்குமாக இருக்கும். பட் தென் உள் மாவட்டங்கள்லாம் சாலிடாகவே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. கருத்துரை பகுதியில் நீங்கள் கேள்விகளை முன்வைப்பீங்க, அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வந்து வழங்குவேன். இன்றைக்கி வந்து நான் பெரிய அளவில் விளக்கங்கள் வழங்கலை. நீங்கள் இந்த காணொலியில் கேள்விகளை முன்வைங்க, நான் அடுத்த காணொலியில் விளக்கங்கள் வழங்குறேன். ஸோ அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, வாணியம்பாடி மாதிரியான பகுதிகளில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் எல்லாம் மழையானது பதிவாகலாம். அதே போல் தேனி மாவட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 30ஆம் தேதி என்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 30ஆம் தேதி மென்ஷன் பண்ணி தான் அந்த காணொலியை நான் வந்து பகிர்வேன். ஏன்னா 30ஆம் தேதிக்கான மழை வாய்ப்புகளை தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில், கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகலாம். மதுரை மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. மைசூர் பெங்களூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இந்த சீசன் வந்து பெங்களூருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீசன். பெங்களூருக்கு இம்பார்ட்டண்ட்டான சீசனுங்கிறத விட அங்கே வெப்பச்சலன மழை பதிவாகும். பெங்களூர், மைசூர் போன்ற பகுதிகளுக்கு. நமக்கு வந்து இங்கே மேங்கோ ஷவர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழையானது பதிவாகும். ஸோ பெங்களூரில் மழைக்கான வாய்ப்பு இருக்குனாக்கா ஓசூருக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தான். 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தானே. ஸோ அதனால் வந்து ஓசூருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சூளகிரி, ஓசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட திடீரென இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். தருமபுரி, சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. திண்டுக்கல், கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பழனி மாதிரியான இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகலாம். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சாதகமான கண்டிஷன்ஸை தான் நமக்கு வந்து காட்டுது. அதாவது அந்த மேற்கு பகுதிகளில், மேற்கு உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. பட்டு ரியல் டைமில் அந்த காற்று முறிவு சாதகமாக இருக்கணும், ஹியூமிடிட்டி சாதகமாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற சமயத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும். ஸோ நீங்கள் மதுரை மாவட்டத்தில், மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில், மதுரை மாவட்ட உட்பகுதிகளில் கூட, மதுரை மாநகரில் கூட லக்கு இருந்ததுன்னா மதுரை மாநகரில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அதே போல் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் நான் சொன்ன அந்த மாவட்டங்கள்லாம், தென் மாவட்டங்களில், தென்கோடி மாவட்டங்களில், கன்னியாகுமரி, தென்காசி, குறிப்பாக அதன் மேற்கு பகுதிகளில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இதே போன்ற மாவட்டங்களில், விருதுநகர் மாவட்டத்தில் இங்கெல்லாம் இருக்கீங்கன்னாக்கா மழையை எதிர்நோக்கி நீங்கள் காத்துருங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் தான் வடமேற்கு உள் மாவட்டங்கள், அதே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வேலூரில் வெயில் வந்து சாத்தும் தான். ஸோ வேலூர் மாதிரியான பகுதிகள், குறிப்பாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை என்பது கூடுதலாக இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் இடையே மழைக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும். ஸோ அந்த மழைக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கலாம். அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். உங்களுக்கு தேவை ஏற்படும் போது நான் காணொலிகளை பகிர்றேன். அவ்வளோதான். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.